ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாயா வந்து க்யூட்டாக புடவை கட்டிகிட்ருக்காங்க. அப்போ சீனு வந்து என்ன மாயா புதுசாக புடவையெல்லாம் கட்டுற, அமெரிக்கா போனால் மறுபடியும் நான் திரும்பி வருவனான்னு தெரியல சீனு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் புடவை கட்டினப்போ கூட நீ தானே இன்னும் கோவில் கூட்டிகிட்டு போனேன், அதே மாதிரி இந்த பாட்டி என்ன கோவில் கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டதும் இதுல இது இருக்கு மாயா, வா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாயாவுக்கு பயமா இருக்கு, வீட்டுல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு. இங்க பாரு, வீட்டை விட்டு போகும்போது கூட நான் பிரச்சனையை உண்டாக்கிட்டு போக விரும்பல. ஸோ நம்ம அன்னைக்கு எங்க இருந்து கோயில் போனோமோ அங்க இருந்தே போகலாம், நீ அங்க போய் வெயிட் பண்ணு அப்படின்னதும் சீனு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா அழக பார்த்து ரசிக்கிறாங்க சீனு. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே கோவிலுக்கு போறாங்க. இங்க பார்த்தோம்னா மாயாவுக்கு சீனு மேல காதல் வந்துருச்சு. நம்ம பிரிஞ்சு போக போறோமேங்கிற ஒரு ஏக்கமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கோவில் போய் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நீரா வீட்டுக்கு வந்ததும் நம்ம மாயாவுக்கு வந்து விசா வந்துருச்சு அமெரிக்கா போறதுக்கு. ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரு பார்வதி, சாரு சித்தி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா சனியன் ஒன்று தொலைஞ்சு போக போகுதுன்னு. இன்னொரு பக்கம் ஜானகி தனம் எல்லாம் ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் என்ன உலகத்தை விட்டா போக போறேன், நாட்டை விட்டு தானே போனேன், அடுத்த நொடியே திரும்பி வர போறேன், இருக்கு இப்போ அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும் இங்க பாரு மாயா, என்னால ஒன்னு பிரிச்சிருக்க முடியலமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நான் தான் இதை விட்டு போறேனே தவிர என்னோட நினைவுகள் இந்த வீட்டை விட்டு போகாது. என்னோட நினைப்பு எல்லாமே உங்களையும் இந்த வீட்டையும் தான் சுத்தி வரும் பெரியம்மா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரமணி பாட்டி கிட்ட வந்து பேசுறாங்க. இங்க பாருங்க பாட்டி, உங்க மனசுங்கிற மாதிரி எதுவும் நடந்திருந்தா மன்னிச்சிருங்க. எப்படியோ நான் போய் திருப்பி வருவேனான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா உங்களை இந்த வீட்டை எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ஹக் பண்றாங்க. உடனே பாட்டிக்கு என்ன பண்றேன்னு தெரியல, அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருமா மாயா, நீ சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் ஆனா நீ பண்ண எல்லா விஷயமும் இந்த வீட்டோட நல்லதுக்கு தாமா, நீ நல்லா இருக்கணுங்கிற மாதிரி பாட்டியை வந்து ஆசீர்வதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க மாயா. இன்னொரு பக்கம் சிவா கிட்ட வந்து, அப்பா சொல்லப்போனா என்னோட அப்பா என் கூட இருந்தா என்னெல்லாம் எனக்கு பண்ணுவாரோ அதெல்லாம் நீங்க கூடவே இருந்து பண்ணிருக்கீங்கப்பா, கண்டிப்பா உங்க பொண்ணு திரும்ப வருவேன் நீங்க வேண்டிக்கோங்க அப்படின்னது. இங்க பாருமா மாயா, எதுக்குமா இப்படி எல்லாம் பேசுற, எனக்கு என்னமோ நீ இந்த வீட்டை விட்டு போற மாதிரியே தோணலமா, ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரியே இருக்கு, கண்டிப்பா நீ திரும்பி வருவாடா, நல்லபடியா போயிட்டு வாங்கிற மாதிரி எல்லாரும் ரொம்ப எமோஷனலா பேசி ஆசீர்வாதம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனுவுக்கு புரியுது, ஐயோ மாயா போப்ராளே அப்படின்னு சொல்லி சீனு வந்து தாங்க முடியாம மொட்டை மாடியில போய் அழுதுட்டு இருக்காங்க. ஆமா எல்லாரும் இருக்கீங்க, சீனுவங்க அப்படின்னு கேட்டதும் அதான் நீ சீனுவங்க அப்படின்னு சொல்றாங்க. சீனு மாமா மாடியில தான் இருக்காரு அப்படின்னு தானே சொன்னது. சரி சீனு கிட்ட சொல்லிட்டு வரா அப்படின்னுட்டு மாயா வந்து போறாங்க. பின்னாடியே சாரு வந்து மறைஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சீனு என்ன பண்றேன், நான் கிளம்புறேன் அப்படின்னதும் சீனு வந்து அழுகுறாங்க. டேய் என்னடா அழுவுறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல மாமா மாயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு ஏன் சீனு அழுவுற, இங்க பாரு மாயா, எனக்கு என்னமோ நீ வருவன்னு நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாயா அப்படின்னு சொல்லி சீனு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்னே இல்லை சீனு, கண்டிப்பா நான் திரும்பி வருவா, அழாதேங்கிற மாதிரி மாயாவும் வந்து கண் கலங்குறாங்க. சரி அப்போ நீயும் அழுவாத அப்படின்னு சொன்னது மாயாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. உடனே சீனு வந்து ஹக் பண்றாங்க. அப்போ சீனு வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இதை பார்த்து சாரு செம்மையா கோவப்படுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய கதைக்களத்தை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு.